இப்போ வந்து விஜய்கிட்ட நீங்க கேஸை கொடுத்துருவீங்க. இப்போ நீ விசாரிப்பா, நீ தான் இப்போ நிறைய படங்களில் போலீஸார் நடிச்சிருக்க, நீ விசாரிப்பா. அவர் என்ன சொல்லுவாரு? எங்க பக்கம் எந்த குற்றமும் இல்லை, எல்லாமே எதிர்த்து எல்லா கேஸ்லயுமே ஒரு கம்ப்ளைண்ட் இருப்பாரு, விசாரணை அதிகாரி இருப்பாரு. இந்த கேஸ்ல கம்ப்ளைண்ட் யாருன்னு பார்க்கணும், அதுவே ஒரு காவல் ஆய்வாளர் தான். சரி, விசாரணை அதிகாரி யாரு? அவரே காவலர். அப்ப நான் தான் என் மேலதான் குற்றச்சாட்டு, நான் தான் கம்ப்ளைண்ட் பண்றேன், நான் தான் விசாரணை அதிகாரி. திருப்பத்தூர்ல அஜித் வந்து கொல்லப்பட்டாரு, காவல் நிலைய காவலாளர். கோயம்பேடு அண்ணா நகர்ல ஒரு சிறுமி வந்து தொடர் பாலியல் முயற்சி பண்ணப்பட்டா, அந்த விசாரணை வந்து காவல்துறை வந்து தப்பா விசாரிச்சது, காவல்துறை மிஸ்கைட் பண்ணுச்சு, அதனால சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்றாங்க. அந்த காவல் ஆய்வாளர் சஸ்பெண்ட் பண்ண போறாங்க. ஆனா சிபிஐ விசாரணைக்கு போக கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் போய். ஏன் எனக்கு ஒன்றும் புரியல. சிபிஐ விசாரணை உத்தரவு நல்லது, எனக்கு விசாரிச்சு நம்மகிட்ட தான் மடியில கணம் இல்லையே, அப்புறம் வழியில் என்ன பயம் வேண்டியிருக்கு? சரின்னு சொல்லிருக்கலாம்ல. தமிழக அரசே முன்னின்று பல வழக்குல சிபிஐ கொடுத்திருக்கு. திருப்பத்தூர் அஜித் கேஸ் நிறைய கேஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப நீங்க ஏன் கொள்ள போறீங்க? இந்த கேஸ்ல சிபிஐ விசாரணைக்கான தேவை இருக்கு. நான் டே 1ல இருந்து சொன்னேன். உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் தனியாக சொல்லியிருக்கேன். என்ன காரணம்? குற்றச்சாட்டு ரெண்டு தரப்புல இருக்கு. விஜய் அவர்களுடைய செயல்பாடு, அவங்க கட்சியோட செயல்பாடு, முன்னாடியே ட்வீட் போட்டாங்க, தாமதமா வந்தாங்க அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க. இந்த பக்கம் இவங்க சொன்ன டயத்துல வந்தோம், காவல்துறை ஏற்பாடு சரியில்லை, 500 பேர் அங்கே இல்லை, இது ஒரு தரப்பு. அதனால தான் ஏடிஜிபி டேவிட்சன் விளக்கம் கொடுத்தாரு. சரிங்களா? இந்த ரெண்டு இருக்கணும். அப்ப ரெண்டு தரப்பு இருக்கு. அப்ப ரெண்டு பேர், அப்ப போலீஸும் ஒரு பார்ட்டி ஆயிடுச்சு. அவங்களே ஒரு தரப்பா இருக்கும்போது எப்படி அவங்க விசாரிப்பாங்க? ஒன்னு. ரெண்டாவது, எல்லா கேஸ்லயுமே ஒரு கம்ப்ளைண்ட் இருப்பாரு, விசாரணை அதிகாரி இருப்பாரு. இந்த கேஸ்ல கம்ப்ளைண்ட் யாருன்னு பார்க்கணும், அதுவே ஒரு காவல் ஆய்வாளர் தான். சரி, விசாரணை யாரு? அவரே காவலர். அப்ப நான் தான் என் மேலதான் குற்றச்சாட்டு, நான் தான் கம்ப்ளைண்ட் பண்றேன், நான் தான் விசாரணை அதிகாரி. இதுல டிரான்ஸ்பரன்சி இல்ல. இவ்வளவுதான் எளிமையான. இதுல ரொம்ப உள்ளங்கை நெல்லிக்கணின் தமிழ் ஒரு அழகான படம். இவ்வளவுதான், கண்ணில் பார்த்தா தெரியுது. நம்ம தனியா வந்து ஓ அப்படியா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது. அப்ப ரொம்ப தெளிவா தெரியுது இவங்க மேலேயும் ஒரு சார்ஜ் இருக்கு. இப்போ வந்து விஜய்கிட்ட நீங்க கேஸை கொடுத்துருவீங்க. இப்ப நீ விசாரிப்பா, நீ தான் இப்போ நிறைய படங்களில் போலீஸார் நடிச்சிருக்க, நீ விசாரிப்பா. அவர் என்ன சொல்லுவாரு? எங்க பக்கம் எந்த குற்றமும் இல்லை, எல்லாமே எதிர்த்து தீர்ப்பு கொடுத்துருவார்ல. அப்படி பண்ண முடியாது. ஏன்? அவர் ஒரு பார்ட்டி. தாவேக்காலுக்கு காரணம் இருக்குதா? நீங்க ஏதாவது மிஸ்மேனேஜ் பண்ணீங்களா, உள்ள குத்தர் பண்ணீங்களா, கூட்டம் வரட்டும், இந்த மாதிரி நடந்தா தான் நமக்கு பெரிய கௌரவம் நினைச்சீங்களா அப்படின்னு அங்க விசாரிக்கணும். அப்ப இவங்க சிபிஐ விசாரணை வேணும் தானே சொல்றாங்க, விசாரிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப விசாரிக்க கூடாதுன்னு சொல்றவங்க கவலைப்படுறாங்களா, விசாரிங்கன்னு சொல்றவங்க கவலைப்படுறாங்களா யோசிக்கும். அப்ப தமிழக அரசு வந்து எங்களுக்கு என்ன பின்னடைவுன்னு சொன்னாங்க. அப்ப ஏன் வேண்டாம்னு சொன்னீங்க? நீங்களே முன் வந்து கொடுத்த விஷய வழக்குகள் இருக்குதுல்ல, பின்னடைவுக்கு என்ன இருக்கு? நீங்க ஏன் மாட்டேன்றீங்க? இதை பண்ணக்கூடாது. நீங்க டெல்லி வரைக்கும் போக வேண்டிய அவசியம் என்ன? அதுல உங்களுக்கு என்ன இழப்பு இருக்கு? விசாரிச்சுட்டு போறாங்க. பெண்ணை கடிச்சு சிபிஐ தானே விசாரிக்க போது. என்ன சிபிஐ யாரோட டைப்ல இருக்கா? இப்போ நீங்க சிபிஐ ஏன் கொடுத்தீங்க இப்போ பல வழக்குகளை? அப்ப சிபிஐ விசாரணைங்கிற டிரான்ஸ்பரன்சிக்காக. இதற்கு அர்த்தம் தமிழ்நாடு போலீஸ் சிறப்பாக விசாரிக்காதுன்னு இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. அடுத்து சுப்ரீம் கோர்ட் இன்னொரு அக்கறை எப்படி போட்டு பாருங்க. அந்த சிபிஐ விசாரணையே 3 பேர் கொண்ட கமிட்டி. இதுக்கு மேல உங்களுக்கு எப்படி டிரான்ஸ்பரன்சி பண்ண முடியும்? ஒருவேளை ஒரு பேச்சுக்கு சிபிஐ பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நாளை கிளம்புவாங்க. இல்லை, இப்பவும் சொல்றாங்க. அது அடுத்த கேள்வி என்னோடது. அது அந்த கேள்விக்கு அவங்களே பதில் சொல்லிட்டாங்க. நாளைக்கு யாராவது ஒருத்தர் சிபிஐனா டெல்லினா பிஜேபி வந்து விஜய் நாளை கூட சேர்க்க பார்க்குது, அதனால இப்படி தலையை சுற்றி மூக்க தொட்டிங்கன்னா நான் சொன்ன கணக்கு சரி அவரும் சொல்லிடலாம். சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லிருச்சு. அதற்கு மேலே ஒரு விசாரணை அமைப்பு கொடுத்துருவோம். அவங்க வந்து கண்காணிப்பாங்க. எவ்ரி மந்த் சிபிஐ வில் ரிப்போர்ட் டு தம். Behind Notes Beyond the News with Rangraj Pandey, title sponsor Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க.